கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் புதன் நீச்சத்தை அடைந்தாலும் நீச்ச நிலையில நீச்சபங்க ராஜயோக அமைப்புல ராசியை பார்க்கிறார். ராசியை 3 கிரகம் வலுத்து பார்க்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு 4 கிரகம் வலுத்து பார்க்குது. ராசியிலேயே ஒரு கிரகம் இருக்கு. ஆக இந்த மாதிரி 5-6 கிரகங்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில சுபராகிய சுக்கிரனும் அங்கே உச்சத்தை அடைந்திருப்பதால் பெருத்த சோதனைகள் எதையும் சந்திக்காத நல்ல விதமான தன்மைகள் தான் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ராசிநாதன் நீச்சமடைகிறாரே, பயம் இருக்கும். எதை பார்த்தாலும் பயம். ஏதோ ஒரு படத்துல கமலஹாசன் ஐயா அவர்கள் ஒரு மாதிரி நீண்ட வசனம் பேசுவார். அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், பயம் பயம் பயம்னுவார். இந்த மாதிரி பயம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 3 மாதங்கள் வரை, ஒரு 12 வாரங்கள் 11 வாரங்கள் வரை தொடர்ந்து ஒரு மாதிரியான சூழ்நிலையில் அப்படியே இருக்கிறார். தொடர்ந்து ஒரு மாதிரியான ஒரு நீச்சம் என்கின்ற நிலைமையில நீச்ச பங்கமாகி அப்படியே இருக்கிறார். நல்ல வேளையாக பரம்பொருளின் ஒரு பாதுகாப்பாக அங்கே சுக்கிரனும் வக்கரமாக இருப்பது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அதனால பெரிய சோதனைகள் வராதுதான். இருந்தாலும் என்ன நடக்கும்? நண்பர்களால ஏமாற்றம், மனைவி கணவன் உறவுகளால ஏதாவது ஒரு ஏமாற்றமான சூழல்கள் கண்டிப்பாக இப்போது அத்தனை பேருக்கும் வரும். ஏதாவது ஒரு நிலையில கணவனை புரிய வைப்பது, மனைவியை புரிய வைப்பது, நட்பை புரிய வைப்பது என்பது போன்ற அமைப்புகள் வரும். மனசுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது அப்படியே காலவாரக்கூடிய சூழல் மார்ச் மாசத்துல இருந்து மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்போகிறது. 6ல் இருக்கக்கூடிய சனி இந்த மாசத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவரும் போய் மாறப்போகிறார். நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனா ஆக போறீங்க. எதுலையுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன் என்கின்ற மாதிரியாக. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஏற்கனவே புத்திசாலியா இருப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் ஓரளவிற்கு நல்ல புத்திசாலிகள் தான். அப்போ எனக்கு தான் புத்திசாலித்தனம் இருக்கே, நான் ஏன் உனக்கு பணிந்து போகணும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு வந்துடும். வியாபாரத்துல கவனமா இருங்க. அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு 3 மாசத்திற்கு, இந்த மாசமும் அடுத்த மாசமும் அதற்கடுத்த மாசமும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள்ல புதனும் சுக்கிரனும் ராகுவோடு இணைந்திருக்கின்ற நீச்சமான ஒரு சூழ்நிலைகளை தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. வேலைக்காரங்களை நம்பாதீங்க. தெரியாதவர்களை வேலைக்கு வைக்காதீங்க. தெரியாதவர்களோடு ஒரு அதிகம் நெருக்கம் காட்டுவதும், அதாவது அதிகம் பழகாதவங்களோடு. இப்பதான் ஆரம்பிச்சாரு, ஒரு வாரம் தான் அறிமுகமானாரு, அதுக்குள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் அப்படின்றதெல்லாம் கன்னியோட குணம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் எட்டி நிற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்கள் ஆண்களை நம்பவே நம்பாதீங்க. அதுவும் பருவ வயது பெண்கள் ஆண் நண்பர்களோடு சேர்ந்து எங்காவது தனியாக வெளியே போவது, சினிமாவுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அவரை நம்பினேன், அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, +2 படிக்கிறதுலேருந்தே இவன் என் கூட ஃப்ரெண்டு, 10th என் கூட ஃப்ரெண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டவே வேண்டாம். ஆம்பளை தான் என்றைக்குமே. இதை ஒரு பெண் எப்போவுமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற போது தான் வரும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.